நவம்பர் 2025ல நியூயார்க்கின் முதல் முஸ்லிம், முதல் தெற்காசிய மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஜோஹ்ரான் மம்தான். இதனால நியூயார்க் நகரின் ஃபர்ஸ்ட் லேடியாகி இருக்கிற ரமா துவாஜி தனித்துவமான பல அடையாளங்களை உள்ளடக்கினவங்க. ராமா வெறுமனே அரசியல்வாதியின் மனைவி மட்டும் இல்ல, சர்வதேச அங்கீகாரம் பெற்ற திறமையான ஓவியர். தி நியூயார்க் டைம்ஸ், பிபிசி போன்ற பத்திரிகைகளுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் போன்ற நிறுவனங்களோட இணைஞ்சு பணியாற்றியிருக்காங்க. பல பிரபலமான கலைக்கூடங்கள்ல இவங்களுடைய ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ராமாவின் ஓவியங்கள் அழகு தரப்பாடுகளோட பெண்கள் உரிமைகள், மத்திய கிழக்கு சமூக நீதி போன்ற பிரச்சனைகளை வலுவா எடுத்துக்காட்டுது. பெண்களுக்கு எதிரான வெறுப்பு பெண்களின் வாழ்வில் எப்படி ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கறத சொல்லுது இவருடைய படைப்புகள். அரபு கலாச்சாரத்தை ஆய்வு செய்யற விதமா படைப்புகளையும் உருவாக்கியிருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கும் தன்னுடைய ஆதரவை வெளிப்படையா தெரிவிச்சு 2021ல ஒரு படைப்பை வெளியிட்டாங்க. தன்னுடைய நிலைப்பாடுகளால தொடர்ந்து அவதூறுகளை எதிர்கொண்டாலும் தன்னுடைய கருத்துல உறுதியா நிக்கிறாங்க. டமாஸ்கஸை சேர்ந்த பெற்றோருக்கு ஹூஸ்டன்ல பிறந்து துபாயில வளர்ந்து பெய்ரூட், பாரிஸ் வழியா நியூயார்க் அடைஞ்ச பயணம் இவங்களுடையது. 28 வயதான இந்த சிறிய அமெரிக்க ஓவியர் ஜென்சி தலைமுறையை சேர்ந்த முதல் நியூயார்க் ஃபர்ஸ்ட் லேடி. கலை மற்றும் அரசியல் இரண்டையும் இணைக்கிற புதிய தலைமுறை முன்னோடி இவங்க. வாழ்த்தலாமா? இத போல இன்னும் அட்டகாசமான பல முன்னோடி பெண்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.